எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், என்ன ஒண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. ஒரு அரசியல்வாதி எதை சொன்னாலும் ரைமிங்கோட சொல்லணும். ரைமிங்கோட படி. திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, தூர்ந்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறாரு. எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான், உன்னை தாண்டா தேடி இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம். இது வருங்காலத்தின் வரலாறாக மாறும். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல, அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது. வேற உள்ள ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுப்பா. நான் ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். யாரா? ஓ தம்பியா? தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க ரசிகர் மன்றத்துல சார். அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா. நான் என்ன, சரி விடுங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ, அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றியை சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியாது. இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல. ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? அவ்வளவுதான். சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம், நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தகுதி.
திமுக நம்மளை தடுக்க திமுக நம்மளை எதிர்க்க திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. எதுக்கு இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. இந்த 200 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். இலவசம். டேய் மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போம். நம்மள நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு? ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம நீங்க களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பாப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்குறேன். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது?